விஜயோடைய சினிமா மார்க்கெட்டு கீழே இறங்கிருச்சு சரிக்கிருச்சு அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எதன் காரணமாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? உண்மையாவே இது நடந்திருக்கா? பார்த்துருவோமா? தளபதி விஜய் தமிழ்நாட்டை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுமே கொண்டாடக்கூடிய ஒரு நடிகரா வளம் வந்துகிட்டு இருக்கிறாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கு படம் அவருடைய படங்கள் மிகப்பெரிய அளவுல ப்ரீ பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பாக்ஸ் ஆபீஸ்லயும் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. அதன் காரணமாக தான் சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழல தான் எனக்கு நடிப்பு போதும் அப்படின்னு அரசியல் களத்துக்குள்ள குதிக்க போறாரு. ஸோ இதுதான் அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த படம் தான் ஜனநாயகன். ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி பாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆயிருக்கு. பாட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாட்கள்லேயே 50 மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சாதனை எல்லாமே தளபதியால் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவ்வளோ பெரிய நடிகர் மேல ஒரு பேர் வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயுடைய மார்க்கெட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி படத்துக்கு இப்படியா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? என்ன காரணம்னா இந்த படத்துடைய தெலுங்கு ரைட்ஸை 9 கோடிக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. அதனால தான் அவருடைய மார்க்கெட்லாம் சரிஞ்சிருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா லியோ படத்தை பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. யார் வாங்கியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா நாக்வம்சி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான் வாங்கியிருந்தாரு. அவர் வாங்கி அந்த படத்தின் மூலமா கிட்டத்தட்ட 9 கோடி ப்ராஃபிட் பார்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வெறும் 9 கோடி ரூபாய்க்கு மட்டும் தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப மார்க்கெட்டு குறைஞ்சிருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அதுக்கு பதிலாக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பகவந்த் கேசரி அப்படிங்கிற படத்தை தழுவி தான் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தெலுங்கு படம் தான். ஸோ தெலுங்கு படத்தை மறுபடியும் ரீமேக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் அந்த ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகும். அப்படிப்பட்ட சூழலில் அந்த பிரைஸ்க்கே மறுபடியும் வாங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். இன்னொன்று இந்த தகவல் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவலே கிடையாதுப்பா. அவங்க எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக சொன்னாதானே தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஒரு கதையாக விட்டீங்கன்னா நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி ரைட்டு தெலுங்கு ரைட்ஸை சைடில் வைங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய தமிழ்நாட்டு ரைட்ஸை மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே விற்றுருக்கிறாங்க. 100 கோடி அப்படின்னா இந்த படம் 200 கோடி கலெக்ஷன் பண்ணால் மட்டுமே 100 கோடி இந்த படத்துக்கு ஷேராக கிடைக்கும், லாபம் கிடைக்கும், ஏன் பிரேக் ஈவனே ஆகும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து எந்த நடிகருக்காவது வாங்க முடியுமா? ஆனால் இவருக்கு வாங்குறாங்க அப்படின்னா இப்படி பிஸ்னஸை பற்றி யோசிச்சு பாருங்கப்பா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பார்த்தீங்கன்னா அமேசான் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் ரீசன்ட் டைமில் எல்லா ஓடிடி நிறுவனங்களுமே நீங்கள் படத்தை கொடுங்க, வேணா நாங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எவ்வளோ காசு வருதோ அதை பங்கு பிரிச்சுக்கோ அப்படின்னு கேட்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படத்தை வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அதே போல் இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸு கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. அதே போல் ஓவர்சீஸ் ரைட்ஸு, அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி ரூபாய்க்கு ஒரு தமிழ் படத்தை வாங்கினாலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட சூழலில் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு ஜனநாயகன் படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தோம். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா கூடவா அவருடைய மார்க்கெட் சரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தளபதி ஃபேன்ஸு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.